ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நேற்று பார்த்தது கொஞ்சம் சிங்க் ஆச்சு. நேற்று பார்த்த அனாலிசிஸ்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சிங்க் ஆச்சு. ஆனால் கோல்டு வந்து நம்ம என்ன யோசித்தோம், நல்லா கீழே வந்துட்டு பை ஆகணும்னு நினச்சோம். பட் ப்ரீவியஸ் 2 days லோஸ் எடுத்துகிட்டு பையிங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு 4 days இருக்குது இந்த வீக் முடிகிறதுக்குள்ளே. அதுக்குள்ளே எதாவது மணிப்புலேஷன் நடக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பை பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு நம்ம டாலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டாலரில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டாலர் வீக் வந்து வீக் ஓப்பனிங் அட் ஈக்குலிபிரியம் நேற்றே பார்த்துருந்தோம். ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நேற்று. ஈக்குலிபிரியத்தில் வந்து டச் ஆகிட்டு திருப்பி செல்லிங் போச்சு. ஸோ மோஸ்ட்லி இந்த கீழே இருக்க லிக்விடிட்டி எடுத்துகிட்டு வந்து நல்ல பை இருக்கும்னு வெயிட் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் வீக் ஃபுல்லாக கொஞ்சம் வந்து நெகட்டிவாக இருக்கிறதுனால அந்த நெகட்டிவிட்டி வந்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பை பண்ணால் ஒரு நல்ல பையாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பை பண்ணால் கொஞ்சம் காஷியஸான பையாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஓப்பனிங் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு டெலிட் பண்ணிடுறேன். ஸோ டுடேஸ் ஓப்பன் டிஸ்கவுண்ட்ஸில் ஓப்பன் ஆகிருக்கு. 50% எடுத்துருச்சான்னு பார்க்கலாம். நியர் 50% வந்துட்டு போயிருக்கு. இருந்தாலுமே லாஸ்ட் டே ப்ரீவியஸ் டேவோட ஓப்பனிங் ப்ரைஸ்லேருந்து ரிஜெக்ஷன் கிடச்சிதுன்னா செல்லிங் கண்டினியூ பண்ணலான்ட்ருக்குறேன். ஸோ எதுக்கு டெய்லியும் சொல்கிறேன்னா, ட்ரெண்டு வந்து கொஞ்சம் செல் ட்ரெண்ட் இருக்கனால டெய்லியும் நம்ம வந்து செல்லிங்காக இது தான் பார்க்குறோம். ஸோ இந்த புல்லிஷ் ஆர்டர் பிளாக் இருக்குது உங்களுக்கு இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த 4 hours புல்லிஷ் ஆர்டர் பிளாக் இருக்குது. அதில் டேக் ஆகிட்டு தான் டவுன் பேஸ் ஆகிருக்கு. பட் இங்கே எதுவும் க்ளோஸ் வைக்கல. அதனால் ஒரு லிக்விடிட்டி, இது ஒரு லிக்விடிட்டியாக கன்சிடர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஏதாச்சும் லெவல்ஸ் கிடச்சிதுன்னா செல் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் பை பண்ணிவிட்டு இந்த லெவல்ஸ்க்கு மேலே போனதுக்கப்புறம் செல் பண்ணால் ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ செல் எங்கே இருக்கும், இந்த ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுறேன். ஸோ எக்ஸாக்டாக அதே பிளேஸில் செல் ஆகும்னு தெரியாது. நம்ம போயிட்டு அங்கேருந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரிஸை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி எதாவது நியூஸ் இருக்கா என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி demanding reiteration to continue as long as supply remains. ஸோ ரெட் ஃபோல்டர் நியூஸ் 6 மணிக்கு மேலே இருக்குது. ஸோ எந்த ஒரு ட்ரேடாக இருந்தாலும் 5:30 க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எதாவது ட்ரேட்னா 6:30 to 7:30 மேலே பார்க்குறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ 6 மணிக்கு எல்லாருக்கும் காஷியஸாக ட்ரேட் பண்ணுவேன். நியூஸஸ் இருக்குது. ஸோ டாலருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போதைக்கு கொஞ்சம் பையிங் போயிட்டு இங்கே போயிட்டு செல் பண்ணுவோம். ஏன்னா இன்ட்ராடேல எப்போவுமே பையிங்கும் இருக்கும், செல்லிங் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். நேற்று நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா 7:30 அப்புறம் ஒரு பையிங் தான் நடந்திருக்கு. நான் செல்லில் இருந்தாலும் பையிங் நடந்துட்டு தான் செல்லாக இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் இங்கே இருக்கிற ஜோன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு மேலே நான் பிளான் பண்ணுறேன். மோஸ்ட்லி இங்கே மேலே தான் கொஞ்சம் நல்லா செல் இருக்கும். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. யூரோ யூஎஸ்டி எப்படி ஓப்பன் ஆயிருக்கு. நேற்று சொல்லியிருந்தாங்கன்னா பிளானிங் வந்து நம்ம மணிப்புலேஷன் நடக்குது மேலே அப்சைடில் நடந்தாலுமே கண்டினியூ த டேரக்ஷனாக கண்டினியூ தான் பண்ண போகிறோம். ஓப்பனிங் அட் ப்ரீமியம்னா 50% வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். 50% ஐஆர்எல் வச்சு மார்க் பண்ணியிருக்கு. பட் ஐஆர்எல் அது நேற்று எடுத்துச்சுன்னு நினைக்கிறேன். எதோ ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ஐஆர்எல் நேற்று நம்ம ஐஆர்எல் ஒன்று மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த லோவை எடுத்துகிட்டு தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சுருக்கு. அதுவும் கரெக்டாக லண்டன் நியூயார்க் செஷனில் தான் நம்மளுக்கு அந்த சப்ளை கொடுத்துருக்கு. ஸோ இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்ஸ் வந்து என்ன ஆச்சு, க்ளோஸ் வைக்கல ஹை. ஸோ இந்த லோ வந்து கொஞ்சம் வீக்கான லோ. இந்த லோவை எடுத்துகிட்டு திருப்பி யூட்டர்ன் போட்டுச்சுன்னா திருப்பியும் பையிங் தான். இல்லை இந்த லோவை எடுத்துகிட்டு திருப்பி செல் எடுத்துச்சுன்னா கீழே இருக்கிற இந்த லோக்கு கீழே இருக்கிற லெவல்ஸ் இந்த ஆர்டர் பிளாக் இருக்குங்களா, இது ஒரு பையிங் லெவலாக பார்க்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் வந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். டாலர் வந்து நம்ம கொஞ்சம் பையிங் இருக்கிறனால இங்கே நல்லா டீப்பாக ரீட்ரேஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பவுன்ஸ் ஆச்சுன்னா ஒரு நல்ல லெவல்ஸ். ஆனால் வந்து இங்கே வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி லிக்விடிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ இதோட பையிங் முடிஞ்சிச்சுன்னு யாரும் நினைக்க வேணாம். இங்கே நிறைய லெவல்ஸ் இருக்குது. அதனால் நல்லா டீப்பாக ரீட்ரேஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கு கீழெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு பையிங் கச்சா நல்லா பையிங்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃபில் நம்ம கொஞ்சம் செல்லில் இருக்கலாம். சரிங்களா, மோஸ்ட்லி க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஸ்ட்ரக்சர் இங்கே க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஆனால் இந்த ஹை எடுக்கிறதுனால நான் வந்து இங்கே பார்க்குறேன். ஸோ நேற்று கூட நம்ம வீக் ஓப்பனில் வந்துட்டு தான் பை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அதுக்கு முன்னாடியே பவுன்ஸ் ஆகிடுச்சு. இந்த ரியாக்ஷன் பாருங்கள். பையிங் கிடைக்கலன்னா நெக்ஸ்ட்டு இந்த வீக் ஓப்பன்லேருந்து தான் பார்க்கணும். வந்ததுக்கப்புறம் தான் ரியாக்ஷன் பார்க்கணும் நம்ம.
ஸோ ஜிபிபி யூஎஸ்டி பார்க்கலாம். ஜிபிபி யூஎஸ்டி எப்படி பிளான் போகுது. ஸோ இதெல்லாம் வந்து நியூஸ்க்கு முன்னாடி தான் நம்ம பிளான் பண்ணுற மாதிரி. நியூஸ்க்கு அப்புறம் எப்படி போகும்னு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் டேரெக்ஷன் எப்படி போதோ அதுக்கேற்றபடி பிளான் பண்ணணும். ஸோ ஜிபிபி டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. இதை நம்ம ஃப்ரைடேவோட ஓப்பனிங் ப்ரைஸ் வரைக்கும் டார்கெட் பண்ணியிருந்தோம். அதுக்கு மேலே லிக்விடிட்டி எடுத்துகிட்டு வந்துடுச்சு. ஸோ இன்றைக்கி ஓப்பனிங் ப்ரைஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஓப்பனிங் அரௌண்டு ப்ரீமியம் தான், ஈக்குவலிபிரியம் எடுத்திருக்கோம். ஆனாலுமே ப்ரீவியஸ் டேஸோட ஹைஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ யூரோ கம்பேர் பண்ணும்போது ஜிபிவி வந்து பெட்டர் ரீட்ரேஸ்மெண்ட், நல்லா ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு வரும். ஈவன் நம்மளுக்கு வீக் ஓப்பன் வராது, கீழே கூட போயிட்டு எடுக்கல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மினிமலாக சப்போஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா மினிமலாக என்ன டார்கெட் பண்ணலாம். இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு இல்லைங்களா, இந்த டார்கெட் பண்ணலாம். ஸோ இது ஆர்டர் பிளாக்னு நினச்சிட்டு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டேஞ்சர் தான். ஏன்னா அங்கே போயிட்டு என்ட்ரி கொடுத்துட்டு திருப்பியும் ஓப்பனிங் ப்ரைஸ் மேலேயே இருக்குது, அங்கேருந்து செல் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து இங்கே காஷியஸாக இருந்துட்டு இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள். இங்கே கீழே இருக்கிற ஜோன்ஸில் ஏன்னா இங்கே நிறைய ஸ்டாப் லாஸஸ் இருக்கும். நேற்று நம்ம யூரோலையும் பார்த்தோம், நல்லா டீப்பராக வராமல் போச்சு. இந்த வீக் ஓப்பன்லேருந்து வராமல் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஓப்பனிங்லேருந்தே பையிங்கில் இருந்துச்சுன்னா அந்த பையிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு கூட ஈவன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கூட போகும். ஏன்னா வந்து எஸ்டர்டேஸ் ஹையை வந்து எடுத்துகிட்டு உள்ளே வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த ஹை இருக்கு இல்லைங்களா, இந்த ஹை எடுத்துகிட்டு உள்ளே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ சிஆர்டி படி பார்த்தோம்னா பேக் க்ளோஸ் வச்சுன்னா இந்த லோ வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணுவோம். இருந்தாலும் நம்ம டாலரில் வந்து கொஞ்சம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் புல்லி செகண்ட் ஆஃப் செல்லில் இருக்கும். அதனால் ஃபஸ்ட் ஆஃபில் வந்து இதில் செல் பண்ணிவிட்டு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டு ஈவினிங்க்கு அப்புறம் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஆடு பார்க்கலாம், ஆடு எப்படி போகுது. ஆடு வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் ஸோ ஜிபிபி மாதிரி தான் ப்ரீவியஸ் ஹை எடுத்துச்சு, ஆனால் உள்ளே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ மோஸ்ட்லி இதுலேயும் நம்ம செல்லில் தான் இருக்க போகிறோம், ஃபஸ்ட் ஆஃபில் தான், அதுக்கப்புறம் தான் பை பண்ணுவோம். ஸோ எல்லாமே கோஆர்டினேட் ஆகும்போது நமக்கு கொஞ்சம் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா வந்து நம்ம டாலர் கரெக்டாக வந்து ஃபஸ்ட் ஆஃப் பாசிட்டிவ் செகண்ட் ஆஃப் நெகட்டிவ் இருக்குது. அதே மாதிரி நம்ம இதை கம்பேர் பண்ணும்போது யூரோவும் ஜிபிபி ஆர்டர் வந்து கொஞ்சம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் நெகட்டிவ்லேயும் செகண்ட் ஆஃப் பாசிட்டிவ்லேயும் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதை ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ லாஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சரை உடைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த லாஸ்ட் டவுன் க்ளோஸ் கேண்டில் இதுதான். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்குள்ளே வருதான்னு பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பையிங் கிடைக்குதான்னு பார்க்கலாம். சிம்பிள் பிளான் இதுக்கெலாம் ஆடுக்கலாம். என்சிடி கொஞ்சம் பார்க்கலாம் இருங்க எப்படி இருக்குன்ட்டு. என்சிடி இட்ஸ் ஓப்பனிங் அரௌண்ட் ப்ரீமியம், வீக் ஓப்பனிங் மார்க் பண்ணாமல் இருக்குது. இட்ஸ் ஓப்பனிங் அரௌண்ட் ப்ரீமியமில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ 1 ஹவரில் பார்த்தோம்னா இந்த ஐஸ் வந்து எடுக்கலை, ஸ்ட்ராங்காக இருக்குது கொஞ்சம். ஸோ இதுக்கு தேவையான ஆர்டர்ஸ் வந்து கீழே இருந்து வருதான்னு பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி 1 ஹவரில் இருந்தால் கொஞ்சம் ஹை ப்ராபபிளாக இருக்கும். பாருங்கள், இந்த ஆர்டர் பிளாக்கில் நல்லா இதுவாகிட்டு தான் போயிருக்கு, இன்டிசிஷன் கொடுத்துட்டு போயிருக்கு. இங்கே வந்து பையர்ஸ் செல்லர்ஸும் நல்லா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பை செல் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடில் புல்லிஷ்னஸ் காட் த விக்ட்ரி ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சு நான் புல்லிஷாக தான் போக போகிறேன்றதை முடிவு எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு கீழே இருக்கு இல்லைங்களா, இந்த லாஸ்ட் டவுன் க்ளோஸ் கேண்டில், அப் க்ளோஸ் கேண்டில், லாஸ்ட் க்ளோஸ் கேண்டில், இதுக்கு கீழே ஒரு ஐஆர்எல், இதுக்கு கீழே வந்துட்டு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி 5 மினிட்ஸில் ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துச்சுன்னா நம்ம ஹையர் லெவல்ஸ் டார்கெட் பண்ணலாம். ஈவன் ப்ரீவியஸ் டேஸ் ஹைஸு, ப்ரீவியஸ் வீக் ஹை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மால் டார்கெட்டாக புக் பண்ணிட்டு வாங்க, யாரும் ரொம்ப கிரீடியாக இருக்க வேணும். ஸோ யூரோ ஜேபிவையும் பாருங்கள், ப்ரீவியஸ் டேஸோட ஹைஸ் எடுத்துகிட்டு உள்ளே வந்திருக்கு, இன்னைக்கு போயிட்டு வந்திருக்கு. ஸோ 50% வரைக்கும் நம்ம பார்ப்போம். 50% நம்ம இது பண்ணவே இல்லை, ட்ரா பண்ணவே இல்லை. சொன்ன மாதிரி ரேட்டஸ்மெண்ட் சரியாக கொடுக்கவே இல்லை. யூரோ ஜேபிவையில் கொஞ்சம் கன்சாலிடேட் போட்டு மேலேயே போய் க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஸோ என்ன லெவல்ஸ் இருக்குது, இங்கே 2 டே ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது பாருங்கள். ஸோ நேற்றோட 2 டே ஓப்பனில் ஒரு ஆர்டர் பிளாக் இஸ் தேர். ஸோ இந்த ஜோனில் பாருங்கள் பையிங் நடக்குதான்ட்டு. நடக்கலைன்னா இங்கே வரும். மோஸ்ட் ப்ராபப்லி இங்கேருந்து யூட்டர்ன் போட்டாலே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். சொன்ன மாதிரி யூரோவில் கொஞ்சம் காஷியஸாக இருங்க. ஆனால் நம்ம பையிங் செல்லுக்கான லெவல்ஸ் பார்க்க மாட்டோம். ஈவன் இந்த மாதிரி பெரிய ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா கூட அதுக்கப்புறம் பையிங்கே போகலாம். ஜேபிபை ஸோ நேற்று பார்த்துருந்துப்பீங்க ஒரு ஆர்டர் பிளாக், அதெல்லாம் மார்க் பண்ணியிருப்பேன். கரெக்டாக அது எஸ்எல் எடுத்துகிட்டு உள்ளே வந்துருக்கு. ஸோ இது வரைக்கும் தான் டார்கெட் சொல்லியிருந்தோம்,
கரெக்டாக இங்கே கீழே இதுவாகிட்டு மேலே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ எல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு புதுசாக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி ஓப்பனிங் எப்படி கொடுத்துருக்கு, ஓப்பனிங் ப்ரீமியம் தான். இங்கே ஹைஸ்லாம் எடுத்துருக்கு, எடுத்தாலுமே பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்களான்றது டவுட்டு தான். ஸோ இவ்வளோ பெரிய செல் நடந்திருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து ஒரு செல்லில் இப்போ ஆர்டர்ஸ்லாம் பை பண்ணணும், இருக்கிற செல் ஆர்டர்ஸ்லாம் பை பண்ணணும். ஸோ இங்கேருந்து செல்லிங் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது ரீஆரில் மார்க் பண்ணுறேன். ஸோ கீழே ஒரு நல்ல காம்ப்ரிஹென்சிவான ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது, ஃபார்ம்டு பிஃபோர் நியூசிலாந்து ஓப்பன் ஆகிற மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் நம்ம யூரோ ஜிபிவி செல்லில் தான் இருக்கோம் இல்லையா, அதனால் இங்கே செல் ஆகிட்டு இங்கேருந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம் பாருங்கள். ஸோ யூஎஸ்டி ஜேபிவி பார்த்துடலாம் டக்குன்ட்டு. இப்போ கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ இதுலேயும் மார்க் பண்ணல, வீக் ஓப்பன் மார்க் பண்ணிக்கலாம். ஓப்பனிங் வீக் லாக். ஸோ இது ப்ரீமியம் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ டாலர் இண்டெக்ஸ் நம்ம பாசிட்டிவாக இருந்தோம் இல்லைங்களா ஸ்டார்டிங்லேயே. ஸோ இதுவும் பாசிட்டிவாக தான் இருக்க போகிறோம் ஃபஸ்ட் ஹாஃபில். ஸோ இந்த ஜோன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது என்னன்னு சொல்லலாம், மிட்டிகேஷன் பிளாக். பிகாஸ் இது வந்து ஒரு ஹை வைக்காமலே கீழே இது ஆகிடுச்சு, டிஸ்பிளேஸ் ஆகிடுச்சு. மிட்டிகேஷன் பிளாக்கை கன்சிடர் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு பையிங் கிடச்சா யூ கேன் டார்கெட் திஸ் சைட். ஸோ ஜேபிவி பேர்ஸ் எல்லாமே வீக்காக தான் இருக்குது. வீக்காக இன்சென்ஸ் ஜேபிவி வீக்காக இருக்குது, ஜேபிவி பேர்ஸ் வந்து புல்லிஷாக இருக்குது. சரி பார்க்கலாம். ஏஷியன் செஷன்ஸோட ஸ்மால் டேப் டு த ஹையர் சைட் போதுன்னு பார்த்துட்டு இது ஒரு லிக்விட்டை கன்சிடர் பண்ணிவிட்டு இது ஒரு ஆர்டர் பிளாக்காக போட்டு பிளான் பண்ணலாம். பட் பெட்டர் ரீட்ரேஸ்மெண்ட் இல்லாததுனால இங்கேருந்து ஒரு 5 minutes தானே ஸ்மால் டைம். ஸோ நல்லாவே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ரீட்ரேஸ்மெண்ட் இல்லாமல் எடுத்துட்டிங்கன்னா நிறைய பெரிய ஹியூஜ் ஸ்டாப் லாஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். யூஸ் ஆயில் வி கேன் பிளான் யூஸ் ஆயில் நேற்று பிளான் பண்ண மாதிரி ஒரு ஜோன்ஸ்குள்ளே போயிட்டு தான் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கு. டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இது மார்க் பண்ணி வச்சுருந்தேன் லெவல்ஸு, அந்த லெவல்ஸ் டேக் ஆகிட்டு ஒரு ரிஜெக்ஷன் கொடுக்குது. ஸோ புல்லிஷ் கேண்டில் என்ன தான் புல்லிஷ் கேண்டில் இருந்தாலுமே நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் பேஸில் இந்த ஹைஸை எடுத்துகிட்டு இந்த புல்லிஷ் கேண்டில் ஹைஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கு. அப்போ இந்த லோஸை தான் டார்கெட் பண்ணுவோம் இல்லைங்களா, இந்த லோஸை டார்கெட் பண்ணுவோம். பட் அந்த அளவுக்கு லெவல்ஸ் கிடச்சிருக்கா செல் பண்ணுறதுக்கு? பிகாஸ் நேற்று புல்லிஷ் கேண்டில் வீக்கெண்ட் வரைக்கும், வீக்கெண்டில் அந்த மாதிரி லெவல்ஸ்க்கு போக வாய்ப்பு இருக்குது. தவிர ஆல் ஆஃப் சடன் வருமானது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இங்கே வந்து ஒரு டவுன் க்ளோஸ் கேண்டில் இருக்கு இல்லைங்களா, அங்கே டேக் ஆகிட்டு தான் இந்த புல்லிஷ் கேண்டில் வச்சுருக்கு. ஸோ இந்த பியரிஷ் கேண்டில் இருக்கு இல்லைங்களா, லாங் பிக் பியரிஷ் கேண்டில், அதுக்கு மேலே இருக்கிற ஒரு ஜோன்ஸ் மார்க் பண்ணுறேன். ஸோ அந்த ஜோன்ஸ் இருக்குது செல்லான ஜோன், செல்லாக ஸ்டார்ட் ஆன ஜோன்ஸ் இங்கே இருக்கு இல்லைங்களா. ஸோ இங்கேருந்து செல்லாக ஆரம்பிச்சதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு திருப்பியும் மேலே போயிட்டு திருப்பியும் செல் கிடச்சிதுன்னா பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஒரு பார்த்து வரைஞ்சிட்றேன். பார்த்து இங்கே இருக்கு. சரி ஓகே. யூஎஸ்ஐயில் வந்து புல்லிஷ் ப்ரீமியம் ஓப்பன் ஆகிருக்கு இல்லைங்களா, 50% வரைக்கும் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போவே நல்ல பையிங்கில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லோவை எடுத்துச்சு. ஸோ இந்த லோ எடுத்துச்சுன்னா ஒரு மேலே போயிட்டு இங்கே ஒரு மனிப்புலேஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்து செல்லர்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பியும் பை பண்ணிவிட்டு போகும்னு நினைக்கிறேன். இங்கே வரைக்கும் மினிமல் டார்கெட் வைங்க. மோஸ்ட்லி பையிங்கில் இருந்தீங்கன்னா செல் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்தோடனே செல் பண்ணாமல் மேலே இருக்கிற லெவல்ஸ் போனதுக்கப்புறம் செல் பண்ணிங்கன்னா பெட்டரான செல்லாக இருக்கும். சின்ஸ் நம்ம வந்து டாலர் இண்டெக்ஸில் ஃபஸ்ட்டாக பாசிட்டிவாக இருக்கனால டாலர்லேயும் யூஎஸ்ஐலையும் பாசிட்டிவாக இருக்கலாம். சரிங்களா. ஸோ இந்த ஜோன்ஸ் இந்த ஆர்டர் பிளாக் மார்க் இல்லைங்களா, இங்கே தான் டேக் ஆகிட்டு ஒரு ரியாக்ஷன் இப்போவே கொடுத்துட்ருக்கு. இருந்தாலும் ஒரு ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்துக்கலாம் வச்சு லெவல்ஸ் இருக்கான்ட்டு. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் ரிட்ரேஷன் கொடுக்குமாங்க அது டவுட்டு தான். இருந்தாலும் ஏஷியன் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஏஷியன் செஷனோட லோஸை எடுத்துகிட்டு வருதான்னு பாருங்கள். எடுத்துகிட்டு வந்தால் ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி டுவர்ட்ஸ் ஹை. அப்புறம் என்ன இருக்கு, கோல்டு பார்த்தோமா. கோல்டு வந்து நம்ம தான் பெட்டர் நல்லா ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும்னு பார்த்தோம். சில்வர்லேயும் செல்லர் தான் அது பை பண்ணிடுச்சு. அதுக்குள்ளே ஒரு நல்ல இடத்துலேருந்து பையிங் கொடுக்கல, ஓப்பனிங் ப்ரைஸ் கூட வரல, அப்படியே ஒரு எக்ஸ்பென்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்ஏயு கோல்டு வந்து அனலைஸ் பண்ணலாம்.
ஸோ ஓப்பனிங் அரௌண்ட் ப்ரீமியம் ஓப்பன் ஆகாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம பை பண்ணணும். வீல் டார்கெட் மேலே இருந்தாலுமே ஒரு நல்ல ஜோன்ஸ் கிடைக்குதான்னு பாருங்கள் டவுன் சைடில். ஏன்னா கோல்டு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு டீப்பான ஒரு ஜோன்ஸை எடுத்ததுக்கப்புறம் அக்ரெசிவ் மூமெண்ட்டு தான், ஃபுல்லாகவே அக்ரெசிவாக இருக்கும். ஸோ என்ட்ரி வந்து ஒரு லோவர் டைம் ஃப்ரேம்லேயே பாருங்கள். லோவர் டைம் ஃப்ரேமில் எப்படி பார்க்கலாம்? ஸோ இந்த சின்ன டேப் வந்து ஹையரை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஜோன்ஸை வந்து ஐஆரெல்லாம் மார்க் பண்ணலாம். ஐஆரெல்லாம் மார்க் பண்ணிட்டு இல்லை இந்த லாஸ்ட் புல்லிஷ் கேர் இருக்குங்களா, இதோட லோ கூட ஐஆரெல்லாம் மார்க் பண்ணலாம். ஸோ 2 ஜோன்ஸ் மார்க் பண்ணுறேன் நான் ஐஆரெல்லாம். ஃபஸ்ட்டு திஸ் ஒன். ஸோ பார்க்கலாம் இது பெட்டர் ட்ரிகர் ஆகுதுன்ட்டு. பிடிசியும் பார்த்துடலாம். அதே டைமில் பிடிசி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஜோன்ஸ் இந்த நெகட்டிவ் கேண்டில் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. க்ளோஸ் வச்சாலுமே நம்மளுக்கு வந்து பிடிசி எப்பவுமே வந்து நல்லா டீப்பராக தான் ரீட்ரேஸ் ஆகும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இருங்க எப்படி ஓப்பன் ஆகும் பார்க்கலாம். ஓப்பனிங் அரவுண்ட் சம்பாட் ப்ரீமியம் தான் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த விக்கு வச்சுருக்கு. விக்கு வச்சோன்னே எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? ஸோ பையர்ஸோட எஸ்எல்லாம் எடுத்துருச்சுன்னு யோசிப்பீங்க. பட் அது பண்ணுறது கொஞ்சம் இந்த இடத்துல சரியாக இருக்குமான்னு தெரில. ஸோ இங்கே பாருங்கள், இன்வெர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. அந்த இன்வெர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப்பில் டேக் ஆகிடுச்சு. ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு கொடுத்துருக்கான். இங்கே வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ மோஸ்ட்லி பையர்ஸ் எல்லாருமே இங்கே தான் இருப்பீங்க, இந்த ஜோன்ஸில் இருப்பீங்க, இதுக்கு கீழே இருப்பீங்க. பட் ரைட் நோ பிடிசியில் வந்து நான் பையிங்கில் இருக்க மாட்டேன். ஸோ நான் பெரிய ப்ரீமியம் ஜோன்ஸில் இருக்குது. இருந்தாலும் நல்லா புல்லிஷ்னஸ்லாம் காமிச்சிருக்கு, புல்லிஷ் ஸ்ட்ரென்த்து காமிச்சிருக்கு. பிடிசி லிக்விடிட்டி மேலே இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் சைட்வேஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு மூமெண்ட் கொடுக்கும். பையிங் இருந்தாலும் சரி, செல்லிங் இருந்தாலும் சரி, எடுத்தோடனே கொடுக்குமாங்கிறது டவுட்டு தான். ஸோ இருந்தாலும் சேஃப்டிக்கு ஒரு 2 லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 1 ஹவரோட லோஸ் மார்க் பண்ணுறேன். லிக்விடிட்டி எடுத்துச்சுன்னா ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு மேலே இருந்து இதுக்கு மேலே இருந்து மனிப்புலேட் ஆகிட்டு பையிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் செல் பண்ணலாம். இல்லை இதுக்கு கீழே போகிற மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக போச்சுன்னா நல்லா டீப்பாக ரீட்ரேஸ் ஆகிட்டு, டீப்பர் இன் சென்ஸ் இந்த ஜோன்ஸ் வேணால் மார்க் பண்ணலாம். லாஸ்ட்டாக ஃபார்ம் ஆன புல்லிஷ் கேண்டில் இருக்கு இல்லைங்களா, அதோட லோஸில் ஒரு லிக்விடிட்டி 80,826 அது கீழே ஒரு லெவல்ஸ் கிடச்சதுன்னா பையிங் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் பெருசாகிடுச்சு, கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ பார்க்கலாம் பெட்டர். ஐ திங்க் இது வந்து இந்த வீடியோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெட்டர் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.